ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். போன வீடியோவில் ஃப்ரேஸ் பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு கிளாஸ் பற்றி பார்க்கலாம். கிளாஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இது நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம். ஃப்ரேஸ்லேயே இந்த கிளாஸையும் சொல்லியிருந்தேன். சும்மா சிம்பிளாக மட்டும் சொல்லியிருந்தேன். இதில் என்ன இருக்குன்னு பாருங்க. கிளாஸில் கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதாவது யாரு என்ன அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி அதில் ப்ரெடிகேட்னு சொல்லலாம், வேர்புன்னு சொல்லலாம். அதாவது வேர்பும் இருக்கும். என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் இல்லைன்னா இன்கம்ப்ளீட் தாட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சி சிங்ஸ் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்தாலும் இது என்னது ஃப்ரேஸ். பட் இது வந்து சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு, அதனால இது என்னது கிளாஸ். அதே மாதிரி இதை வந்து போன வீடியோவில் நான் எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தேன். இப்போ அதை பார்க்கலாம். இன் த கார்டன், இது வந்து என்னது ஃப்ரேஸ். இங்கே வந்து என்னல்ல வேர்பு இல்லை. கிளாஸில் என்ன இருக்கும்? சப்ஜெக்டும் இருக்கும், வேர்பு இருக்கும். அதனால தான் அதை கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த சென்டென்ஸ் இங்கே வச்சு அதனால தான் இது என்னது நாட் அ கிளாஸ். இப்போ கிளாஸ் வந்து 2 டைப் இருக்குது. இண்டிபெண்டன்ட் கிளாஸ், டிபெண்டன்ட் கிளாஸ். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் மெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். டிபெண்டன்ட் கிளாஸை சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இண்டிபெண்டன்ட் கிளாஸில் a class that expresses a complete thought and can stand alone as a sentence. இங்கே வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இயங்குது இல்லையா, அந்த வேர்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான ஒரு மீனிங்கை தர முடியும். தனித்து வந்து அந்த வார்த்தைகளால் இயங்க முடியும். அதுதான் என்னது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இங்கே பாருங்க, இந்த இண்டிபெண்டன்ட் கிளாஸில் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஐ லைக் சாக்லேட். இங்கே ஒரு ஐன்ற சப்ஜெக்ட் இருக்கு, லைக்ன்ற வேர்ப் இருக்கு, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் இருந்து வந்து அது என்னது கிளாஸ். ஸோ இது வந்து அப்படி வந்திருந்தும் இது என்ன ஆகுது, ஒரு முழுமைத்தன்மை அடைஞ்சிருச்சு. ஐ லைக் சாக்லேட், எனக்கு சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முழுமைத்தன்மை அடைஞ்சிருக்கு இல்லையா, அதனால அது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இப்போ அடுத்தது பாருங்க. We played cricket yesterday. We played cricket yesterday. வீன்றது என்னது சப்ஜெக்ட், பிளேடுன்றது வேர்ப் இருக்கு, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த முழுமையும் அடைஞ்சிருக்கு இந்த சென்டென்ஸ். வி பிளேட் கிரிக்கெட் எஸ்டே, நாங்கள் நேற்று கிரிக்கெட் விளாண்டோம், முடிஞ்சு இல்லையா. அப்போ கம்ப்ளீட் மீனிங் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இருக்கு. ஸோ இது என்ன வகையான கிளாஸ்? இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அடுத்து நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம், டிபெண்டன்ட் கிளாஸ். இந்த டிபெண்டன்ட் கிளாஸ்ல வாங்க. A class that cannot stand alone because it does not express a complete thought. ஓகேவா? needs an independent class to complete its meaning. டிபெண்டன்ட் கிளாஸ் ஒரு கம்ப்ளீட் மீனிங் தரணும்னா அங்க என்ன தேவைப்படுது? ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருந்தாதான் இது இயங்க முடியும். ஓகேவா? இப்ப வாங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இப்போ டிபெண்டன்ட் கிளாஸோட எக்ஸாம்பிள்ஸ் டைப்ஸ் கொடுத்து டெஃபினிஷன் கொடுத்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். டைப்ஸ் பார்க்கலாம். நவுன் கிளாஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ நவுன், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இல்லைன்னா காம்ப்ளிமெண்டாக இருக்கும். ஐ நோ தட் ஷீ இஸ் ஆனஸ்ட். இங்கே பாருங்க, ஐ நோ தட் ஷீ இஸ் ஆனஸ்ட். இது என்னவா வரும்? மெயின் கிளாஸாக வரும். அதுதான் என்னது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அப்போ இது என்னது சப்பார்டினேட் கிளாஸ், அதாவது டிபெண்டன்ட் கிளாஸ். இதே மாதிரி இதுக்கு எது வாட் ஹீ செட் இஸ் ட்ரூ. இதில் எது மெயின் கிளாஸ், சப்பார்டினேட் கிளாஸ்ன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அட்ஜெக்டிவ் கிளாஸ், அதை என்னன்னு சொல்லுவாங்க? ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரைப்ஸ் அ நவுன், a pronoun, starts with words like who, which, that. இந்த மாதிரி என்ன ஆகும்? வேர்ட்ஸ்லாம் இந்த கிளாஸ்ல வந்து வந்திருக்கும். The book that I bought is interesting. The man who is singing is my uncle. வந்திருக்கா? இப்போ இதுல ஒரு மெயின் கிளாஸும் இருக்கும், ஒரு சபார்டினேட் கிளாஸும் இருக்கும். அட்வர்பியர் கிளாஸ் பாருங்க. acts as adverb, tells when, where, why, how இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா கண்டிஷன். starts with words like because, although, if, when, while இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, I stayed home because it was raining. சரியா? We will go when the rain stops. இந்த இடத்துல ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு, ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்குலாம் ஒரு 2-6 தான் வந்திருக்கு. இதுல மெயின் கிளாஸ் எது, அதாவது இண்டிபெண்டன்ட் கிளாஸ் எது, டிபெண்டன்ட் கிளாஸ் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது, பிகாஸ் நம்ம நிறைய டாபிக்லாம் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால பிடிஎஃப் வேணுன்றவங்க பிடிஎஃப்ஸ் நாளைக்கு வீடியோவில் ட்ரை பண்ணுறேன் தர்றதுக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.